ஹாய் எல்லாருக்கும். இந்த ரெசிப்பியை இப்போ விட்டோன்னா அடுத்து 1 இயர் ஆகும் திரும்ப செய்கிறதுக்கு. பலாக்கொட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி சின்னமாக நறுக்கி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்ச பலாக்கொட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. மேல் தோல் மட்டும் ரிமூவ் பண்ணாலே எனஃப் தான். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு புளி கரைசல், அடுத்ததாக வந்து ஹாட் வாட்டர் 1 கப் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு அப்புறமா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்க தேங்காய் பால் சேர்த்துட்டு மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பலாக்கொட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷே தேவையில்லை, அப்பளம் வடகம் வச்சே சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி இதுதாங்க எங்கள் வீட்டில் லஞ்ச். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.